ஹாய், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அமேசான் செல்லர் சென்டரை எப்படி காண்டாக்ட் பண்றது, அவங்கள்ட்ட எப்படி கம்யூனிகேட் பண்றது அப்படிங்கிறத வாய்ஸ் ரெக்கார்ட் மூலமா உங்களுக்கு நான் காட்ட போறேன். ஸோ நம்ம இப்போ அமேசான் அப்ளிகேஷன்ல இருக்கோம். ஸோ நீங்க வந்து அமேசான் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. மேலே பார்த்தீங்கன்னா அந்த த்ரீ டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அப்படி கீழே வந்தீங்க அப்படின்னா செல்லர் சப்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணீங்கன்னா காண்டாக்ட் செல்லர் சப்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கீழே வந்தீங்க லாஸ்ட் வந்தீங்கன்னா அதர் இஷ்யூஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு கீழே வந்தீங்க அப்படின்னா அதர் அமேசான் சர்வீசஸ், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ உங்கள் மொபைல் நம்பரை கொடுத்துட்டு கால் வி நவ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோன் கால் வரும். ஸோ அதில் நம்பர் 1 டயல் பண்ணி இங்கிலீஷ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. Thank you for contacting Amazon Selling Partner Support. My name is Isabel. How may I help you? I want to Tamil. Tamil language. Just give me a moment, please. Sure. I'm transferring your call. Thank you so much, sir. Okay. ஹலோ, குட் மார்னிங் சார். அமேசான் செல்லிங் பார்ட்னர் சப்போர்ட் வணக்கம். சொல்லுங்க சார். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங் சார். சொல்லுங்க சார். அதாவது நான் வந்து அமேசான் அட்வர்டைஸ்மெண்ட் ரன் பண்ண போனேன். அப்போ ஒரு ப்ராடக்ட் மட்டும் எனக்கு இன்எலிஜிபிள்னு காட்டுது. இன்எலிஜிபிள்னு காட்டுதா சார்? ஆமா. ஒரு நிமிஷம் இருங்க. ஏசன் நம்பர் சொல்லுங்க சார். K2. ஒரே ஒரு நிமிஷம் டைம் கொடுங்க சார். லைன் இருங்க, நான் செக் பண்றேன். ஓகே ஓகே. தேங்க்யூ சார். எரர் என்ன வருது சார் நீங்க கிரியேட் பண்றப்போ? கிரியேட் பண்றப்போ இன்எலிஜிபிள்னு வருது. அதாவது நம்ம இப்போ உள்ள போய் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறோம்ல, அதுல வந்து ஆட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும்ல. ஆமா சார். ஆட் பண்ணும்போது இன்எலிஜிபிள், அந்த ஆட் பக்கத்துல இன்எலிஜிபிள்னு ஒரு ஆப்ஷன் காட்டுது. அதாவது அந்த பொருளை என்னால ஆட் பண்ண முடியல கேம்பெயின்ல. ஓகே, ஒரே ஒரு நிமிஷம் சார். புரிஞ்சிச்சு. மேபி இந்த ப்ராடக்ட் மேல எதனா இஷ்யூ இருக்கு பேக் எண்ட்ல, அதனால தான் அப்படி வருது. ரைட் சார். ஆக்சுவலி இந்த ப்ராடக்ட் வந்து மேனுவலி ரிமூவ் ஃப்ரம் சர்ச் இண்டெக்ஸ் கேட்டகரி டீம்ல இருந்து. எதுக்கு சார்? பாக்குறேன் சார், ஒரு நிமிஷம் இருங்க. ஒரு நிமிஷம் சார், இப்பதான் சொல்லிட்டேன். ஒரு நிமிஷம் தேவையில்லை, இப்பதான் சொல்றேன். இது மேல கம்ப்ளைண்ட்ஸ் வந்துச்சு சார் இந்த ப்ராடக்ட் மேல. ஸோ அதனால கேட்டகரி டீம் அவங்க சர்ச் மேனுவலி இது பண்ணாங்க. உங்க ஒரு நிமிஷம், உங்க அக்கௌண்ட்ல சார் மேல சர்ச் ஆப்ஷன் இருக்குது இல்ல சார்? ஆமா. சர்ச் ஆப்ஷன் சின்னதா, அதுல டைப் பண்ணுங்க சார், வாய்ஸ் ஆஃப் கஸ்டமர். ஒரு நிமிஷம். சோ இத நம்ம கிளியர் பண்ண முடியுமா இல்ல அவ்வளவுதானா? இது அவ்வளவுதானா? இல்ல, கிளியர் பண்ண முடியும். கிளியர் அதான் சொல்றேன் சார். எப்படி கிளியர் பண்ணா நான் சொல்றேன். வாய்ஸ் ஆஃப் கஸ்டமர் சர்ச்ல போயிட்டு வாய்ஸ் ஆஃப் கஸ்டமரா? ஆமா சார். சர்ச் பண்ணுங்க, டூல்ஸ் பார்க்காதீங்க சார். கஸ்டமர் வாய்ஸ் ஆஃப் அப்படி ஸ்பேஸ் விடணுமா? வாய்ஸ் ஆஃப்ல ஸ்பேஸ் இருக்குங்க சார். வாய்ஸ் ஸ்பேஸ் ஆஃப் ஸ்பேஸ் கஸ்டமர். கஸ்டமர். ஓகே, அடிச்சிட்டேன். சர்ச் கொடுத்துறவா? ஆமா, சர்ச் கொடுங்க சார். ஓகே, என்ன வந்திருக்கு அப்படின்னா டூல்ஸ் பார்க்காதீங்க சார். கீழே மோர் ரிசல்ட்ஸ் பாருங்க. மோர் ரிசல்ட்ஸ்ல செகண்ட் ஒன் சார். செகண்ட் ஒன் வாய்ஸ் ஆஃப் கஸ்டமர் டேஷ்போர்ட். வாய்ஸ் ஆஃப் கஸ்டமர் டேஷ்போர்ட். ஓகே, கொடுத்துட்டேன். அது கிளிக் பண்ணுங்க. நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் இருக்கா ப்ளூ கலர்ல வாய்ஸ் ஆஃப் கஸ்டமர் இருக்கும், அது மாதிரி கிளிக் பண்ணுங்க சார். ஓகே. இப்போ அந்த ஏஎஸ்ஐன் நம்பரை இங்க போட்டு சர்ச் பண்ணுங்க சார். அந்த ஏஎஸ்ஐன் நம்பரா? ஆமா சார். அந்த ஏஎஸ்ஐன் நம்பரை இங்க சர்ச் ஆப்ஷன் இருக்குதுல, அதுல போட்டு சர்ச் மேல கிளிக் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் அந்த ஏஎஸ்ஐன் நம்பர் நான் எடுத்துக்கிறேன். சரி சார், நான் சொல்றேன் சார். ஏஎஸ்ஐன் நம்பர் வேணா நான் சொல்றேன். இல்ல, நான் இதுல காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுறேன். என்கிட்ட இருக்குல்ல. காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்க சார்.
கொடுத்து வெரி புவர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்னதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ரைட். சி டீடைல்ஸ் ரெண்டு இருக்குது. இல்ல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல போனா சி டீடைல்ஸ்ல போங்க. சி டீடைல்ஸ் மேல கிளிக் பண்ணுங்க சார். ஓகே. அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணா உங்களுக்கு தெரியும். ஏன்னா அதுல வந்து குவாலிட்டி மேல நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்துச்சு. ஓகே மேடம், ஓகே சார். ஆர்டர் ஐடி இருக்குது உங்களுக்கு, ரீசன்ட் கஸ்டமர் ஃபீட்பேக், இந்த குவாலிட்டி மேல என்ன ப்ராப்ளம் இருக்குது அந்த கம்ப்ளைண்ட்ஸ் வந்துச்சு. இப்போ நீங்க என்ன பண்ணணும், இது ஆக்டிவேட் பண்ண எலிஜிபிள் பண்ணோம்னா சார், நீங்க வந்து இந்த கம்ப்ளைண்ட்ஸை பார்த்துட்டு இந்த கம்ப்ளைண்ட்ஸ் வராது ஃபியூச்சர்ல நீங்க எடுக்க போற ஸ்டெப்ஸ் ஒரு பிளான் ஆஃப் ஆக்ஷன் எங்களுக்கு அனுப்பிச்சுட்டாக்கா நம்ம என்ன பண்ண முடியும், அந்த பிளான் ஆஃப் ஆக்ஷனை ஃபார்வர்ட் பண்ணி இந்த ப்ராடக்ட்டை பேக்எண்ட்ல இருந்து ஆக்டிவேட் பண்ண வைக்கலாம் சார். அதுக்கப்புறம் நீங்க ஸ்பான்சர் ஆட்ஸை யூஸ் பண்ணலாம். அதாவது இது என்ன பண்ணணும் அப்படின்னா டேக் ஆக்ஷன் கொடுக்கணுமா? பிளான் ஆஃப் ஆக்ஷன் கொடுக்கணும் சார். நீங்க இந்த டைப்ல நெகட்டிவ் ரிவ்யூஸ் கஸ்டமர் ஃபீட்பேக் வராது. இல்ல ஆக்சுவலி என்னன்னா எடுக்க போற ஸ்டெப்ஸ் ஃபீட்பேக் வந்து கஸ்டமர் கொடுக்கறத வந்து அவங்க விருப்பம், அது வந்து குட் பேட் அப்படின்னு சொல்லி கொடுக்கறது அவங்க விருப்பம். சோ என் சைடுல இருந்து நான் என்ன பண்ணணும்? உங்க சைடுல இருந்து தான் சொல்றேன் நான். உங்க சைடுல இருந்து இது படிங்க ஒரு வாட்டி. மேக் ஷூர் ப்ராடக்ட் ஏன்னா உங்க ப்ராடக்ட்ல குவாலிட்டி ப்ராடக்ட் மெட்டீரியல் குவாலிட்டி கெப்பாசிட்டி அதெல்லாம் கரெக்டா இல்ல சொல்றாங்க. நீங்க பண்ற பேக்கிங் கூட கரெக்டா இல்ல சொன்னாங்க. சோ நீங்க வந்து இது இப்படியே இருக்கட்டும், பிளான் ஆஃப் ஆக்ஷன் எப்படி எழுதணும் அது கூட சொல்றேன் சார் நானு. சேம் அந்த சர்ச் ஆப்ஷன்ல போயிட்டு அங்கே டைப் பண்ணுங்க சார், பிளான் ஆஃப் ஆக்ஷன். பிளான் ஆஃப் ஆக்ஷன் ஒரு நிமிஷம். பிளான் ஆஃப் ஆக்ஷன். ஓகே, பிளான் ஆஃப் ஆக்ஷன். அத சர்ச் கொடுத்துறவா? சர்ச் கொடுங்க சார். இதுல வந்துட்டு டூல்ஸ், ஸ்டெப் யுவர் க்ரோ பிளான் அப்படி கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? பிளான் ஆஃப் ஆக்ஷன்ஸ் வரும். சாம்பிள் பிளான் ஆஃப் ஆமா இருக்கு. அத கொடுக்கவா? பிடிஎஃப் கொடுக்கவா இல்ல ஃபர்ஸ்ட் இருக்கிற பிளான் ஆஃப் ஆக்ஷன் கொடுத்துறவா? ஃபர்ஸ்ட் சாம்பிள் பிளான் ஆஃப் ஆக்ஷன் மேல தான் கிளிக் பண்ணுங்க சார். கிளிக் பண்ணிட்டேன். இதுல என்ன கிளிக் பண்ணனும்? இப்போ எங்க பாயிண்ட்ஸ் இருக்கும். இப்போ நம்மளுக்கு எதுல வந்து சார் மோஸ்ட்லி குவாலிட்டி நல்லா இல்லைன்னா கவுண்டர் ஃபீட்ல தான் வரும். லாஸ்ட் பாயிண்ட், ஹவு டு ரைட் a plan of action on counterfeit products. கவுண்டர் ஃபீட்டா? how to write a plan of action on counterfeit product. ஓகே, அத கிளிக் பண்ணுமா? ஓகே சார். இப்போ இங்க நம்மளுக்கு ஒரு வீடியோ வரும். அந்த வீடியோ நீங்க ஆன் பண்ணாக்க பிடிஎஃப் இருக்கும் சார். வீடியோ ஒண்ணும் வரலையே. வீடியோ ஓபன் ஆகும் சார். இல்ல வீடியோ எதுவும் வரல. செல்லர் யுனிவர்சிட்டின்னு போட்டிருக்காங்க. ப்ரௌஸ் டாபிக், அதுல தான் ப்ரௌஸ் டாபிக்னு கொடுத்திருக்காங்க. ட்ரைனிங் கேலண்டர்னு கொடுத்திருக்காங்க. அப்புறம் வந்துச்சு இப்ப என்ன வருது? அங்க இல்ல சார். வந்துச்சு பக்கத்துல வந்துச்சு. இந்த வீடியோ பாருங்க. இந்த வீடியோ பார்த்து எப்படி பிளான் ஆஃப் ஆக்ஷன் எழுதணும். இல்லன்னா அந்த பிடிஎஃப் ஃபார்மேட் இருக்குது இல்ல சார்? ஆமா ஆமா. அந்த பிடிஎஃப் ஃபார்மேட் ஓபன் பண்ணாலும் அங்கே உங்களுக்கு ஃபார்மேட் கிடைக்கும். சோ அந்த ஒரு நிமிஷம் நீங்க அப்படியே லைன்ல இருங்க. பிடிஎஃப் ஃபார்மேட் ஓபன் பண்ணிடுறேன். சோ பிடிஎஃப் ஃபார்மேட் ஓபன் பண்ணா நம்மளுக்கு இப்படியே வீடியோ வரும். அங்கதான் உங்களுக்கு டோட்டல் பிளான் ஆஃப் ஆக்ஷன் எப்படி எழுதணும் எவ்ரிதிங் அந்த பிடிஎஃப்ல இருக்கும் சார். அது பார்த்து நீங்க பாயிண்ட் டு பாயிண்ட் உங்களுக்கு வந்து அது மேல பாயிண்ட் டு பாயிண்ட் நீங்க ஆன்சர் பண்ணிட்டு ஒரு பிளான் ஆஃப் ஆக்ஷன் எங்களுக்கு அனுப்பிச்சுட்டாக்கா அப்போ நம்ம ஃபார்வர்ட் பண்ணி இது கிளியர் பண்ண வச்சாக்கா அதுக்கப்புறம் நீங்க யூஸ் பண்ணலாம் சார். அதாவது இவங்க என்ன சொல்றாங்கன்னா செல்லர் யூனிவர்சிட்டி போட்டு ஹவு டு ரைட் அன் எஃபெக்டிவ் பிளான் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்துட்டு வாட் இஸ் பிளான் ஆக்ஷன் அந்த வீடியோ கீழே சார், அந்த வீடியோ கீழே பாருங்க, டவுன்லோட் தி சாம்பிள் பிளான் ஆஃப் ஆக்ஷன் ஆப்ஷன் இருக்கும். டவுன்லோட் தி சாம்பிள் பிளான் ஆஃப் ஆக்ஷன். இதுல வந்து நாட் ஏபிள் டு வாட்ச் திஸ் வீடியோ கிளிக் ஹியர் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அது இல்ல சார், அந்த வீடியோ கீழே ப்ளூ கலர்ல ஒரு பாக்ஸ் இருக்கும். அதுல டவுன்லோட் தி சாம்பிள் பிளான் ஆஃப் ஆக்ஷன் இருக்கும். அப்படி ஒண்ணும் கொடுக்கலையா? இங்கிலீஷ் கொடுத்துருக்காங்க, இந்த ப்ரீவியஸ் கொடுத்துருக்காங்க. இதுல வந்துட்டு நாட் ஏபிள் டு வாட்ச் திஸ் வீடியோ கிளிக் ஹியர்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நான் பிடிஎஃப் எடுத்துட்டேன். அந்த இதுல கீழே அந்த இதுல பிடிஎஃப்ல என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா பீயிங் வித் த சாம்பிள் ஸ்டெப் டு கிரியேட் யுவர் பிளான் ஆஃப் ஆக்ஷன், ரிவ்யூ த செல்லர் சென்ட்ரல் நோட்டிபிகேஷன், அண்டர்ஸ்டாண்ட்
அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி வந்து என்ன, அதாவது நான் இந்த பிளான் ஆஃப் ஆக்ஷனை கொடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்க ரிவ்யூ பண்ணி இதை கிளியர் பண்ணி கொடுத்துருவாங்களா, இல்ல இல்ல இந்த ப்ராப்ளம் அப்படியே போயிட்டே இருக்குமா? இல்ல சார், அவங்க கிளியர் பண்ணிடுவாங்க. நீங்க பிளான் ஆஃப் ஆக்ஷன் கொடுத்துட்டா போதும் சார். வித்தின் 24 hours கூட இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு சாயந்தரக்குள்ள நீங்க பிளான் ஆஃப் ஆக்ஷன் எழுதி இமெயில் பண்ணாக்கா நாங்க ஃபார்வர்ட் பண்ண 1 hourல கிளியர் பண்ணிடுவாங்க அவங்க. ஆக்சுவலி நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்க வந்து ஒரு விஷயம் சொல்லுங்க. இப்ப பிளான் ஆஃப் ஆக்ஷனை நான் இதை படிச்சு எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நான் என்ன பண்ணணும், இந்த பிடிஎஃப்ல இருக்கிற மாதிரியே நான் வந்து ரைட் பண்ணி அனுப்பணுமா? இந்த பிடிஎஃப் இருக்கிற டைப்ல இல்ல சார். நீங்க என்ன பண்ணலன்னா ஒரு இது ஐ மீன் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கால் ஆப்ஷன் எடுத்தீங்க இல்ல சார், கால் ஆப்ஷன் இல்ல, கால் ஆப்ஷன்ல அதே இமெயில் ஆப்ஷன்ல போங்க. ஓகே, சரி. இமெயில் ஆப்ஷன்ல போயிட்டு அங்க மேல டைட்டில்ல வந்து ரீஇன்ஸ்டேட்மெண்ட் ஆஃப் தி ஏசான் சொல்லிட்டு ஏசா நம்பர் கொடுங்க சார். ஓகே ஓகே. அதுக்கப்புறம் கீழே டயலாக் பாக்ஸ் வரும். டயலாக் பாக்ஸ்ல பிளான் ஆஃப் ஆக்ஷன் எழுதுங்க ஃபர்ஸ்ட் ஹெட்டிங். ஓகே, எழுதிட்டாக்கா நம்ம இப்ப பார்த்தோம் இல்ல சார், அங்க வாய்ஸ் ஆஃப் கஸ்டமர் டேஷ்போர்ட்ல ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட் இருக்குது. அந்த கம்ப்ளைண்ட் போட்டு அந்த கம்ப்ளைண்ட் வராத நெக்ஸ்ட் நீங்க எடுக்கிற ஸ்டெப்னா உங்க பிளான் கொடுங்க. இந்த கம்ப்ளைண்ட் வராத நான் நெக்ஸ்ட் எடுக்க போற ஸ்டெப் இதுன்னு சேம் அப்படியே அங்க எந்தெந்த பாயிண்ட் இருக்குதோ அந்த பாயிண்ட் நீங்க ஃபியூச்சர்ல வராத எப்படி நீங்க எடுக்க போற ஸ்டெப்ஸ்னா அதெல்லாம் நீங்க மென்ஷன் பண்ணி கொடுத்தா போதும் சார். நான் என்ன கேக்குறேன்னா, உங்களுக்கு நாங்க சொல்றேன் பாருங்க. இப்போ என் ப்ராடக்ட் நல்லா தான் இருக்கு, ஆனா கஸ்டமர் ரிவ்யூ பண்றத நான் எப்படி தடுக்க முடியும் பிளான் ஆஃப் ஆக்ஷன்ல? இப்போ சார் நம்மளுக்கு இஷ்யூஸ் நிறைய வந்துச்சுன்னா இது பிளாக் பண்ணிடுவாங்க சார். கண்டிப்பா நம்மளுக்கு இப்போ பிளான் ஆஃப் ஆக்ஷன் அனுப்பிச்சிருந்தோம் நம்ம. இல்ல சார், நான் என்ன என்னோட கான்செப்ட் புரியுதா? வந்துட்டு இப்போ 2 மைனஸ் கொடுத்துருக்காங்க எனக்கு, வந்து 2 பேர் வந்துட்டு இது நல்லா இல்ல அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. சோ ஒருத்தர் இன்னும் 2 பேர் வந்து நல்லா இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. சோ இப்ப என்னாச்சு அப்படின்னா, எங்க கொடுத்து பிளான் ஆஃப் ஆக்ஷன் கொடுக்க சொல்றாங்க. நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா, இனிமே வந்து நல்ல ப்ராடக்டா நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லணுமா, இல்லாட்டி எப்படி நான் பிளான் ஆஃப் ஆக்ஷன்? அதான் சொல்லணும். அதுதான் இனிமே நல்லா தான் நான் அனுப்பிச்சுடுறேன். குவாலிட்டி எல்லாம் நான் செக் பண்ண வைக்கிறேன். எங்க ப்ராடக்ட் டிஸ்பேச் பண்ண முன்னாடி எங்க கிட்ட ஒரு குவாலிட்டி டீமை வைக்க போறேன். அந்த குவாலிட்டி டீம் வந்து குவாலிட்டியை செக் பண்ணுவாங்க. சோ தட் எங்க சைட்ல இருந்து எப்பவுமே ஒரு ப்ராடக்ட் டிஸ்பேச் ஆனா அதுல குவாலிட்டி இஷ்யூ இருக்காது. நான் புதுசா ஒரு குவாலிட்டி டீம் வைக்க போறேன். அப்படி ஒரு பெருசா உங்க சைட்ல இருந்து எழுதி கொடுத்தா போதும் சார். ஓகே, அது எனக்கு புரிஞ்சிருச்சு. அப்புறம் வந்துட்டு இப்போ அகைன் வந்து மைனஸ் வரும், ஏன்னா அவங்க ப்ராடக்ட் பிடிச்சிருக்கு பிடிக்கணுங்கிறது கஸ்டமர் சைடு ஆப்ஷன். சோ அப்ப அவங்க வந்துட்டு எனக்கு இது பண்ணுவாங்க, மைனஸ் போடுவாங்க. இல்ல வந்து இப்ப ஒரு பாயிண்ட் போடலாம், இல்ல புவர் போடலாம். சோ இருந்து தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு 10 புவர் 20 புவர் வந்துட்டே இருந்தது அப்படின்னா திரும்பியும் பிளான் ஆஃப் ஆக்ஷன் நான் கொடுக்கணுமா? ஆமா சார், நம்ம கிட்ட இருக்கிற பிரச்சனை இருக்கா சார். நீங்க சொன்னது கரெக்ட் தான். நான் நீங்க சொன்ன பாயிண்ட் 100% ரைட். நான் போய் ஐ மீன் ஐ அக்ரி வித் யுவர் பாயிண்ட் சார். பட் நம்ம கிட்ட வந்து இருக்கிற கஸ்டமர் சென்ட்ரிக், டோட்டலி கஸ்டமர் சென்ட்ரிக். ஸோ எதுனா ப்ராப்ளம் வந்தா பிளாக் பண்ணுவாங்க. பட் நம்ம வந்து பிளான் ஆஃப் ஆக்ஷன் கொடுத்தா கிளியர் பண்ணிடுவாங்க. இது நான் சொல்றேன் இல்ல சார், நீங்க ஜஸ்ட் கால் முடிச்சிருந்தோ ஒரு 1 hour வெயிட், 1 hourல நல்லா பாயிண்டா போட்டு நீங்க அனுப்பிச்சுடுங்க இமெயில் கேஸ்ல. உங்களுக்கு ஈவினிங்குள்ள ஆக்டிவேட் ஆயிடும் சார். சோ இதெல்லாம் படிச்சு பார்த்துட்டு இதுல என்ன நம்ம ரைட் பண்ணணும் அப்படிங்கறத கிளியரா வந்து ரைட் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா இன்னைக்கு ஈவினிங் வந்து கிளியர் பண்ணிடுவாங்க. அப்படிதானே? நீங்க மேல் அனுப்பிச்சுட்டாக்கா மேல் அனுப்பிச்சுட்டு அங்கிருந்து வித்தின் 4 to 5 hours. ஆனா நாளைக்கு மார்னிங் கல்ல கிளியர் ஆயிடும் சார். சரி, ஒரு சாரி தப்பா நினைச்சுக்காதீங்க, இன்னொரு கொஸ்டின் மட்டும் கேட்டுக்கிறேன் சார். இந்த மெயில் எப்படி நான் இதுல எடுக்கிறது? மெயில் எப்படி போறது? சிம்பிள் சார். இப்ப நம்ம கெட் சப்போர்ட்ல போனப்போ நம்மளுக்கு 3 ஆப்ஷன் வரும்: இமெயில், சாட், கால். முதல்ல கொடுத்துருங்க, ஹெல்ப் போயிடுறேன். ஹெல்ப் தானே போகணும். இப்ப வராது சார், இப்ப வராது. நீங்க கால்ல இருக்கிறப்போ இமெயில் ஆப்ஷன் தெரியாது உங்களுக்கு. இல்ல, நான் ஆக்சுவலி மொபைல்ல தானே கால்ல இருக்கேன். நான் லேப்டாப்ல தான் பண்ணலாம்ல? லேப்டாப் பண்ணலாம் சார். லேப்டாப் ஓபன் பண்ணுங்க. லேப்டாப் ஓபன் ஹெல்ப் கொடுத்துறவா? ஆமா சார், ஹெல்ப்ல போங்க. ஓகே, ஹெல்ப் கொடுத்துட்டேன். ஹெல்ப் கொடுத்துட்டு வேற என்ன பண்ணணும்? கீழே லாஸ்ட்ல வந்தா நடுவுல ஒரு ஆப்ஷன் இருக்கும் சார், கெட் சப்போர்ட். செல்லர் ஃபார்மர்ஸ். அது கீழே தான் கெட் சப்போர்ட். அதை கிளிக் பண்ணுமா? ஓகே, கிளிக் பண்ணிட்டேன். அதுக்கடுத்து என்ன பண்ணும்? செல்லிங் ஆன் அமேசான் லிஸ்டிங். அதை கிளிக் பண்ணுமா? பண்ணுங்க சார். ஓகே, அதுக்கடுத்து
கெட் சப்போர்ட் யுவர் அதுக்கு டெஸ்கிரிப்ஷன் அப்படியே இஷ்யூ. இல்ல கீழே லாஸ்ட்ல வந்துடுங்க சார். கீழே லாஸ்ட்ல வந்தாக்கா ப்ரௌஸ் ஃபார் யுவர் இஷ்யூ இந்த மெனு ப்ளூ கலர்ல இருக்கும் சின்னதா. ஓகே கொடுத்துட்டேன். அது மேல கிளிக் பண்ணா இப்போ உங்களுக்கு இங்கே வரும். இதுல நீங்க செகண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணணும் சார், ப்ராடக்ட் லிஸ்டிங் ஆர் இன்வென்டரி. ஓகே கொடுத்துட்டேன். அதுக்கடுத்து இதுல வந்து இன்வெஸ்டிகேட் அதர் ப்ராடக்ட் லிஸ்டிங் இன்வென்டரி இஷ்யூஸ் லாஸ்ட் ஒன் சார். இன்வென்டரி அதர் ப்ராடக்ட் லிஸ்டிங் இன்வென்டரி இஷ்யூ. ஓகே கொடுத்துட்டேன். இப்போ இங்க பார்த்தாக்கா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் இருக்கும், கீழே வந்து கான்டாக்ட் ஏஜென்ட்ல ரீஆக்டிவேட் தி ஏசன் சொல்லிட்டு ஏசன் நம்பர் கொடுங்க சார். ஓகே ரீஆக்டிவேட் தி ஏஎஸ்னா? ஆமா சார். ரீஆக்டிவேஷனா ஏஎஸ்என் நம்பரா? ஆமா சார். ஓகே அதுக்கடுத்து இங்க டிஸ்கிரைப் இஷ்யூல பிளான் ஆஃப் ஆக்ஷன் அந்த நெகட்டிவ் பாயிண்ட், அதுக்கு கீழே நீங்க எடுக்க போற ஸ்டெப் நெகட்டிவ் பாயிண்ட் பிளஸ் நீங்க எடுக்க போற பாசிட்டிவ் ஸ்டெப். இல்ல ஒரு நிமிஷம் செலக்டட் லாங்குவேஜ்ல இங்கிலீஷ் கொடுத்திருக்காங்க. கான்டாக்ட் ரீசன்ல வந்து அதர் அக்கௌண்ட் இஷ்யூ கொடுத்திருக்காங்க. அதுக்கடுத்து இதுல வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன்ல வந்து ரீஆக்டிவேஷன் ஏசிஎன் நம்பர் போட்டிருக்கேன். அதுக்கடுத்து கீழே வந்தோம் அப்படின்னா ஒண்ணுமே கொடுக்கலையே. நீங்க டைப் பண்ணணும் சார் அதெல்லாம். இல்ல அதாவது கீழே அந்த டிஸ்கிரிப்ஷன்ல எல்லாம் டைம் வந்துடணுமா? நாங்க அவங்க கொடுத்திருக்க எல்லா ரீசனையும் கொடுத்துடணுமா? டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் இங்க கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கீழே வந்தா இமெயில் ஆப்ஷன் வரும். இமெயில செலக்ட் பண்ணி ஓகே உங்க நம்பர் கொடுத்து நீங்க ஸ்பெண்ட் பண்ணாக்கா அப்போ எங்களுக்கு வரும். அது வந்துச்சுன்னா நாங்க ஃபார்வர்ட் பண்ணி கிளியர் பண்ண வைக்கலாம். இதுல வந்து இமெயில் ஆப்ஷன் கொடுத்தோம்னா ஆட் அட்டாச்மெண்ட் ஒண்ணு வருது. அது என்ன எப்படி பண்றது? தேவையில்ல. அது எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்ல பிளான் ஆஃப் ஆக்ஷன் எழுதிட்டு அது சேவ் பண்ணி நீங்க அட்டாச் பண்ண முடியும். அது இங்கிலீஷ் சார். அப்ப டிஸ்கிரிப்ஷன்லயும் சொல்லலாம், இல்ல நீங்க வந்து அட்டாச்சும் பண்ணிக்கலாம், அப்படிதானே? அட்டாச் பண்ணிக்கலாம், இங்கிலீஷ் சார் அது. ஓகே அதுக்கப்புறம் வந்து பிளஸ் அர்ஜென்ட் இஷ்யூ வந்து அஃபெக்ட் யுவர் எய்தர் பிசினஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது என்னது? இங்கிலீஷ் அது என்ன தேவையில்லை சார், டைரக்ட் இமெயில் செலக்ட் பண்ணி கீழே அட்டாச்மெண்ட் சப்மிட் பண்ணா போதும் சார். ஓகே சோ நம்ம வந்துட்டு இந்த இன்வென்டரி அதாவது டிஸ்கிரிப்ஷன்ல வந்துட்டு எழுதி ரைட் பண்ணி அனுப்பலாம். இல்லாட்டி வந்து கீழே வந்துட்டு அந்த பிடிஎஃப்ல ஏதாவது ஒரு வேர்டு ஃபைல்ல வந்துட்டு எழுதி அட்டாச் பண்ணி அனுப்பலாம், அப்படிதானே? ஆமா சார், எக்ஸாக்ட்லி சார். ஓகே தேங்க்யூ சார். வெல்கம் சார். ஓகே ஏசிஎன் நம்பர் போட்டு இந்த அதுல இருக்க மாதிரி நான் டீடைல் கொடுத்தா போதும். டீடைல் கொடுத்தா போதும் சார். சார் ஓகே அந்த டீடைல் கொடுக்கும்போது என்ன அப்படின்னா அதுல இருக்கிற மாதிரி கொடுக்கணுமா, இல்ல நான் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ்ல எனக்கு கொஞ்சம் தான் இங்கிலீஷ் தெரியும், எனக்கு ரொம்ப ப்ராப்பரா இங்கிலீஷ் தெரியாது. அப்போ நீங்க ஒரு வேலை பண்ணலாம் சார். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ப்ராப்பரா இங்கிலீஷ் வரலன்னா ஐ மீன் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா ஒருத்தர் இருந்தா அவங்களே ஒரு வாட்டி ஹெல்ப் கேட்டுக்கிட்டா போயிடுச்சு இல்ல சார். ஓகே இதெல்லாம் நான் உங்க கூகுள்ல கூட போக முடியும் சார். கூகுள்ல போயிட்டு பிளான் ஆஃப் ஆக்ஷன் டைப் பண்ணா நிறைய வரும். பட் நம்மளுக்கு நிறைய வரும். பட் நம்ம இஷ்யூ வந்து கவர் ஆகுதா இல்ல பாத்துக்கணும். கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க, இன்னும் ஹரி இல்லை, இது கிளியர் ஆயிடும் சார், பெரிய பிரச்சனை இல்லை. இது நிறைய செல்லர்ஸ் கிட்ட போயிட்டே இருக்கும், நாங்க கிளியர் பண்ண வச்சுதான் இருக்கோம், அது பெரிய பிரச்சனை இல்லை. இது ஸ்மால் இஷ்யூ தான். ஓன்லி ஒரு பிளான் ஆஃப் ஆக்ஷன் நீங்க கரெக்டா அனுப்பிச்சுட்டாக்க போதும். ஓகே சார் உங்களுக்கு எந்த ஊரு? இப்போ தமிழ்நாடு மாதிரி இல்லையே சார்? ஹைதராபாத் சார். ஹைதராபாத். ஓகே தமிழ்ல பேசுறீங்களா? ஹைதராபாத்னா தெலுங்கானா தானே? ஆமா சார், தெலுங்கானா சார். ஓகே நல்லா தமிழ் பேசுறீங்க. சரி ஓகே தேங்க்யூ. தமிழ்நாடு எங்க சார்? பெருந்தேல நானு. அப்படியா? ஆமா, வேலை எம்ஆர்எஃப்ல வேலை பார்த்தேன் சார் 1 year. ஓகே சூப்பரா. சரி தேங்க்யூ சார். வெல்கம் சார்.